ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு நேற்று போல் இன்று இல்லை. வாங்க கதைக்குள்ள போலாம். இவன் தான் சார். குரல் கேட்டு ஃபைல் ஒண்ணு பார்த்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் கலிய பெருமாள் நிமிர்ந்து பார்த்தாரு. ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தனை புடிச்சு வச்சுட்டு நின்னுட்டு இருந்தாரு. அவன் பரட்ட தலையும் கை வச்ச பனியனும் பூ போட்ட லுங்கியுமா மண்ணெண்ண நாத்தத்தோட நின்னுட்டு இருந்தான். இன்ஸ்பெக்டர் ஃபைல பட்டுன்னு மூடி வச்சுட்டு அவனை கோபமா பார்த்தாரு. ஏண்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து தீ குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அந்த பரட்டு தலைக்காரன் கண்ணுல கண்ணீரோட இன்ஸ்பெக்டர் பார்த்து கும்பிட்டுக்கிட்டு என்னை ஏமாத்திட்டாங்கய்யா அப்படின்னு சொன்னான். ஏமாத்திட்டாங்களா? அது யாரு? இந்த கிராமத்துல சிட் ஃபண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிற கிருஷ்ண பிள்ளை தாங்கய்யா என்னை ஏமாத்தினாரு. அவர்கிட்ட 25,000 ரூபாய் சீட்டு போட்டிருந்தேன். மாசம் 1000 ரூபாய் வீதம் 25 மாசம் கட்டணும்னு சொன்னாங்க. நானும் கட்டிக்கிட்டு வந்தேன். 20 மாசம் கட்டின பிறகு போன வாரம் 5000 ரூபாய் தள்ளி சீட்டு எடுத்தேன். அதுபடி அவங்க எனக்கு 20,000 தரணும். 2 நாள் கழிச்சு வா பணம் தரோன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே 2 நாள் கழிச்சு பணத்துக்காக போனேன். என்னை பார்த்ததும் எதுக்காக வந்தேன்னு கேக்குறாங்க. சீட்டு பணம் வாங்கிட்டு போக வந்தேன்னு சொன்னதும், பணமா? பணத்தை தான் அன்னைக்கே வாங்கிட்டு போயிட்டீன்னு சொல்றாங்க ஐயா. பணம் எப்ப கொடுத்தீங்க? ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னு கேட்டதுக்கு அடியாளுங்களை விட்டு அடிக்க வராங்க ஐயா. எனக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தீ குளிக்க வந்தங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் கலிய பெருமாள் ஹெட் கான்ஸ்டபிளை ஏறிட்டு பார்த்தாரு. கிருஷ்ணபிள்ளையோட போன் நம்பர் உனக்கு தெரியுமா ஐயா? தெரியும் சார். சொல்லு. டெலிபோனை பக்கத்துல இழுத்து வச்சுக்கிட்டு ஹெட் கான்ஸ்டபிள் சொன்ன நம்பரை டயல் பண்ணாரு. மறுமுனையில ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டுச்சு. ஹலோ, கிருஷ்ணபிள்ளை இருக்காரா? கிருஷ்ணபிள்ளை தான் பேசுறேன். மிஸ்டர் பிள்ளை, நான் இன்ஸ்பெக்டர் கலிய பெருமாள் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? பொன்ராஜ்னு ஒரு ஆளு உங்ககிட்ட சீட்டு போட்டானா? சீட்டு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டீங்களா? நியாயம் வேணும்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு முன்னாடி தீக்குளிக்க வந்துட்டான். மறுமுனையில கிருஷ்ணபிள்ளை ரொம்ப பதட்டப்பட்டாரு. சார், அந்த பொன்ராஜ் சொல்றது எல்லாமே பொய்ங்க சார். 2 நாளைக்கு முன்னாடி வந்து பணம் 20,000 வாங்கிட்டு போயிட்டான். என்னது, வாங்கிட்டு போயிட்டானா? ஆமா சார். கலிய பெருமாள் எதிரே நின்னுட்டு இருந்த பொன்ராஜர் ரொம்ப கோபமா பார்த்தாரு. ஏண்டா, பணத்தை வாங்கிட்டியாமே? ஐயா, பெருசா தலையில அடிச்சுக்கிட்டு பொன்ராஜ், அவங்க பொய் சொல்றாங்க ஐயா. அவங்க பேச்ச நம்பாதீங்க ஐயா. பணம் இருக்கிறவங்க பேச்ச நம்பிக்கிட்டு என்ன மோசம் பண்ணிடாதீங்க ஐயா. கலிய பெருமாள் அவனை பார்த்து கை காமிச்சிட்டு மறுபடியும் போன்ல பேசினாரு. மிஸ்டர் பிள்ளை, நீங்க பணம் தரலன்னு அவன் சொல்றானே. பச்சை பொய் சார். லாக்அப்ல வச்சு 2 நாள் லாடம் கட்டுங்க, உண்மையை சொல்லிடுவான். அவன் பணம் வாங்கினதுக்கு அடையாளமா நீங்க ஏதாவது கையெழுத்து வாங்கிருக்கீங்களா? கையெழுத்து வாங்கல சார். 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொன்ராஜ் பணம் வாங்க வந்தப்ப என்னோட சம்மந்தி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாருன்னு போன் வந்துச்சு. அப்ப இருந்து அந்த பதட்டத்துல அவங்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கறதுக்கு மறந்துட்டேன். அத காரணமா வச்சுக்கிட்டு மறுபடியும் பணம் கேட்கிறான்னு நினைக்கிறேன் சார். சாரி மிஸ்டர் பிள்ளை, நீங்க சொல்ற காரணம் எனக்கு சரியா படல. நீங்க பொன்ராஜுக்கு பணம் கொடுத்ததுக்கான ஆதாரம் ஏதாவது இருந்துச்சுன்னா சட்டப்படி அவன் மேல நடவடிக்கை எடுக்கலாம். நான் பணம் கொடுத்துட்டேன்னு நீங்க வெறும் வாயில சொன்னா போதாது, ஏதாவது ஆதாரம் காட்டணும். இன்ஸ்பெக்டர், நான் பொய் சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பண விஷயத்துல யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாமே மிஸ்டர் பிள்ளை. இன்ஸ்பெக்டர் பிள்ளை பேச முயல்றதுக்கு முன்னாடியே கலிய பெருமாள் குரல் உயர்ந்தது. ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்திருக்கான்னா அவன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரிதான் என்னோட மனசுக்கு படுது. ஸ்டேஷனுக்கு முன்னாடி தீக்குளிச்சு அவன் செத்து போயிருந்தா உங்க மேல வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து உங்களை கைது பண்றதை தவிர வேற வழி இருந்திருக்காது. இன்னைக்கு அவன் தீக்குளிக்க இருந்ததை நாங்க தடுத்துட்டோம். நாளைக்கு நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்ஸ்பெக்டர், நான் என்ன சொல்ல வரேன்னா, வெரி சாரி பிள்ளை, உங்களுக்கு 12 மணி நேரம் டைம். அதுக்குள்ள பொன்ராஜுக்கு நீங்க பணத்தை செட்டில் பண்ணணும். இல்லைன்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் நிக்கும். அதுக்கப்புறம் உங்க சிட் ஃபண்ட்ஸ் பிசினஸ் படுத்துடும். பரவாயில்லையா? வேணா சார், பணத்தை கொடுத்துடுறேன். இப்ப சொன்னீங்களே, இது வார்த்தை. ரிசீவரை உற்சாகமாக வைத்தார் கலிய பெருமாள். ரூபாய் 20,000 பெட்டியில் வைத்து பூட்டிய பொன்ராஜின் மனதுக்குள் சந்தோஷம் கும்மி அடித்தது. 5 லிட்டர் மண்ணெண்ணெய தலையில ஊத்திக்கிட்டு ஒரு சின்ன டிராமா பண்ணதுல 20,000 ரூபாய் லாபம். சம்மந்திக்கு கார் ஆக்சிடென்ட்னு சொன்னதுமே பிள்ளை பதறி அடிச்சுக்கிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்காம போனதுக்கு போனஸ் 20,000 ரூபாய். பொன்ராஜுக்கு சந்தோஷத்தை கொண்டாடணும் போல இருந்துச்சு.
வெளியே லேசா பெய்துகிட்டு இருந்த மழைக்கு பெப்பர் சிக்கனும் ஒரு குவார்ட்டரும் கையில இருந்தா சூப்பரா இருக்கும்னு தோணுச்சு. வீட்டை பூட்டிக்கிட்டு தலையில துண்டை போட்டபடி லேசா பெய்துகிட்டு இருந்த மழையில ஒயின் ஷாப்பை நோக்கி நடந்தான் பொன்ராஜ். மறுநாள் காலை வந்த எல்லா நாளிதழ்களிலும் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பகுதியில் அந்த செய்தி இடம் பிடித்து இருந்தது. மின்னல் தாக்கி உடல் கருகி இளைஞர் மரணம். சமத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் இளைஞர் பொன்ராஜ், வயது 25. நேற்று கிராமத்து வீதியில் மழையில் நனைந்தபடி சென்று கொண்டிருந்த போது மின்னல் இவரை தாக்கியது. அதே இடத்தில் உடல் கருகி உயிரிழந்தார். இவரையும் சேர்த்து தமிழகத்தில் பெய்து வரும் மழைக்கு 4 பேர் பலியாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கதை முடிஞ்சிச்சு. அவன் ஏமாத்தினத்துக்கு போனஸா 20,000 ரூபாய் கிடைச்சிருந்தாலும் நஷ்டமா உயிர் போயிருச்சு.